release. One would release in Jan. அஜித் அவர்கள் துபாய் கார் ரேஸ்ல வெற்றி பெற்றதை தொடர்ந்து அடுத்தபடியா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை எப்ப விட போறாங்க அப்படின்னு தான் ஒட்டுமொத்த தமிழகம் குறிப்பா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ட்ரெய்லர் இப்ப வரப்போகுது அப்ப வரப்போகுது அப்படின்னு தொடர்ந்து பல வதந்திகள் தவறான செய்திகள் விடாமுயற்சி ரிலீஸை பத்தியும் ட்ரெய்லரை பத்தியும் என்னமோ வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்க அஜித் அவர்களே விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் அதே போல ரிலீஸ் தேதி எப்ப, அதே போல குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி எப்பவாக இருக்கும் அப்படின்னு இந்த 3 கேள்விக்குமே வதந்தி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அஜித் அவர்களே அபிஷியலா இதற்கான பதில தற்போது கொடுத்திருக்காரு. ஸோ அதுல மிக மிக முக்கியமா இந்த மாதம் 23ஆம் தேதி, ஏன்னா அஜித் அவர்களுடைய திரைப்படம் அப்படின்னாலே எப்பயுமே வியாழக்கிழமைகள்ல தான் ரிலீஸ் ஆகிறது உண்டு. அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறதுல ஜனவரியில நிச்சயமா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அதனால ஜனவரியில எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா 23ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஜித் அவர்களை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகணும். அதனால 23ஆம் தேதிக்கு முன்னாடி வர்ற வியாழக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி நிச்சயமாக விடாமுயற்சி படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு தற்போது அஜித் அவர்களுடைய நேரடியான இந்த பேட்டியை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே விடாமுயற்சி கொண்டாட்டத்துக்காக தற்போது எல்லாருமே தயாராகிக்கிட்டு வராங்க. அதே போல குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை பற்றியும் குறிப்பிட்டிருந்த அஜித் அவர்கள் நிச்சயமா ஏப்ரல் இல்லைனா மே மாதம் குட் பேட் அக்லி திரைப்படமும் திரைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் அவர்களும் இதற்கான பதிலை கொடுத்திருக்காரு. அந்த வகையில் கடந்த 2 வருஷமா அஜித் அவர்களுடைய திரைப்படமே இல்லாம இருந்த ரசிகர்களுக்கு இப்ப அடுத்தடுத்துன்னு 2 மிகப்பெரிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது நிச்சயமா மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. All the same, I mean, both acting and racing are very physically and emotionally demanding jobs, and so are other professions. It's just about how you compartmentalize and prioritize things, right? And I hate multitasking, so I wouldn't want to do that. Instead, try and focus on one activity at a time, and it's better. It's better in every way. Now, you've committed to the European season. Does that mean you're going to have a quieter year on the film front? Yes, I have 2 releases coming up. So I managed to finish 2 projects which are due for release. One would release in Jan, and the other one in April or May. So which gives me time to focus on my racing profession. You see these guys? I love them unconditionally. Yeah, it's amazing. I don't know. Would you like to say something